எஃபர்ட் போட ஆரம்பிச்சீங்க? நீ என்ன இந்த எஃபர்ட் போட ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஏன் ப்ரொடியூசரா வந்து உட்காந்துட்டீங்க? ப்ரொடியூசிங் வேற, ஆக்டிங் வேற. எப்படி ஆக்டிங் கத்துட்டு குடும்பத்துல உருப்படியா பண்ற ஒரே விஷயம் ரீப்ரொடியூசிங். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். தானே உண்மை. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு இவன் அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு 200 ரூபாய் கேஸுங்க எடுத்துன்னு பாருங்க. இதுங்கள மாதிரி ஒரு மானங்கட்ட ஜென்மங்களை நீங்க என்ன சொல்றாங்க உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இதுங்க இதுக்கு இன்பா பாருங்க ஏண்டா உங்களெல்லாம் சோறு தின்றீங்களா வேற ஏதாவது தின்றீங்களா நீங்களா? நான் கேட்கிறேன். அவன் நீ டயப்பர் வாங்கி மாட்டி விட்டுருந்த இன்பா இன்னைக்கு காயலோரோட ஆட போயிட்டான். சரியா? கேளுங்க. அவன் ஆடுவாங்க, இவங்க விசில் அடிப்பானுங்க. இவனுங்க அங்க கருணாநிதி சமாதிக்கு மேலே நின்றுக்கிட்டு இவனுங்க ஓழுகவே வாழ்க்கை ஃபுல்லாக கத்திட்டு இருக்க வேண்டியதான். நீ அந்த 200 ரூபாய் ₹1 கூட மேலே போகாது. சரியா? ஆனால் அவன் பாருங்க, அவன் காயலோரோட போயிட்டான்.